அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கு ஸ்பெயினில் கடும் வெள்ளம், நிரம்பிய நீர்நிலைகள், மக்கள் வெளியேற்றம். முன்னாள் அதிபர் ஜோ பைடன் மகனுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ரத்து. பெருவில் வெடித்த வன்முறை, அவசர காலநிலை அறிவிப்பு. விமானம் ஒன்று தண்ணீருக்குள் விழுந்ததில் 7 பேர் உயிரிழப்பு. ஏலத்திற்கு வரும் ட்விட்டர் பறவை. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலை போர், இஸ்ரேலை எச்சரித்த ஹிஸ்புல்லா. காசா மீதான இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான வான்வழி தாக்குதல்களை கண்டித்த ஜோர்டான். இனப்படுகொலையின் தொடர்ச்சி, இஸ்ரேலை எச்சரித்த ஈரான். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்பெயின் நாட்டின் தெற்கு மாகாணங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் பெய்த கனமழையை தொடர்ந்து நேற்று மலாக்கா நகரத்தின் அருகில் உள்ள காம்பனிலாஸ் கிராமத்தில் உள்ள ஆற்றின் கரைகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிகாரிகளால் அந்த பகுதியில் வசிக்கும் 365 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மலாக்காவின் மோசமான வானிலையால் பெய்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட அண்டலூசியா மாகாணத்தின் உள்துறை அதிகாரி ஆண்டோனியோ சான்ஸ் கூறுகையில், அந்த மாகாணத்தில் உள்ள 19 ஆறுகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆண்டலூசியா மாகாணத்தின் 40 நெடுஞ்சாலைகள் முடக்கப்பட்டதுடன் அங்குள்ள தண்டவாளங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2024 நவம்பரில் இதே மலாக்கா நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால் சுமார் 233 பேர் பலியானார்கள். அதில் பெரும்பாலானோர் வேலேனேசியாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். பதவியேற்றதும் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தின் பல உத்தரவுகளை ரத்து செய்தார். இந்த நிலையில் ஜோ பைடனின் மகன் ஹண்டர், மகள் ஆஸ்லி ஆகியோருக்கு வழங்கப்பட்ட ரகசிய சேவை பாதுகாப்பை ரத்து செய்வதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து டிரம்ப் கூறும்போது, ஹண்டர் பைடனுக்கு நீண்டகாலமாக ரகசிய சேவை பாதுகாப்பு உள்ளது. இதற்கு அமெரிக்க வரி செலுத்துவோர் பணம் செலுத்தியுள்ளனர். அவர் இந்த வாரம் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது பாதுகாப்பு பிரிவில் 18 முகவர்கள் நியமிக்கப்பட்டனர். இது அபத்தமானது. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஹண்டர் பைடன் இனி ரகசிய சேவை பாதுகாப்பை பெறமாட்டார். அதேபோல் ஆஸ்லி பைடனுக்கு பாதுகாப்பு சேவை நீக்கப்படுகிறது என்று டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பெருவில் பிரபல பாடகரான பால் புளோரஸ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் பாரிய கலவரமாக வெடித்துள்ள நிலையில் அந்நாட்டின் ஜனாதிபதி டினா போலுவார்டே தலைநகர் லிமாவில் அவசர கால நிலையை அறிவித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த அவசர காலநிலை உத்தரவு எதிர்வரும் 30 நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருவில் அண்மை காலமாக வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்ச் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 459 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய அமெரிக்க நாடான கண்டூராஸ் கரைக்கு அருகே விமானம் ஒன்று தண்ணீருக்குள் விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். லன்ஸ்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஹொண்டுராஸின் ராவ்தான் தீவிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் நீருக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை விபத்து ஏற்பட காரணம் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். லா செய்பா நகருக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் 17 பேர் இருந்ததாக நம்பப்படுகிறது. அவர்களில் சிப்பந்திகளும் அமெரிக்க ஒருவரும் பிரான்ஸ் நாட்டவர் ஒருவரும் 2 பிள்ளைகளும் இருந்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. ட்விட்டர் நிறுவனத்துக்கு சொந்தமான 250 கிலோ எடை கொண்ட நீல நிற பறவை இலச்சினையை ஏலம் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவை தலைமையிடமாக கொண்டு செயற்பட்டு வந்த ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் விலைக்கு வாங்கி எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்தார். அதன் பிறகு எக்ஸ் பக்கத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன. இதனிடையே ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட ட்விட்டர் நிறுவனத்தின் நீல நிற பறவை இலச்சினையை ஏலத்திற்கு விட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தின் ஆரம்ப விலையாக $21,664 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏலம் எடுப்பவர்கள் இலச்சினை எடுத்து செல்லும் போக்குவரத்து செலவுக்கும் சேர்த்து பணம் செலுத்த வேண்டும் என ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இந்த இலச்சினை 12 அடி உயரமும் 8 அடி அகலமும் கொண்டது. இதன் எடை 254 கிலோ. இந்த ஏலமானது மார்ச் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அதன் பிறகு அதிக தொகை கோரியவர்களுக்கு இலச்சினை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மீண்டும் இனப்படுகொலை போரை தொடங்குவதை ஹிஸ்புல்லா வலிமையாக கண்டித்துள்ளது. குழந்தைகள், பெண்கள் மற்றும் நிராயுதபாணியான பொதுமக்களை தூக்கத்தில் குறிவைப்பதை கண்டித்துள்ளது. காசா மீது தொடர்ந்து விதிக்கப்பட்ட முற்றுகை மற்றும் பட்டினியை இந்த குழு விமர்சித்துள்ளது. இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் மனிதாபிமான மரபுகளை அப்பட்டமாக மீறுவதாக கூறியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கம் போர் நிறுத்தத்தை மறுத்து அமெரிக்காவின் முழு ஆதரவுடன் போரை மீண்டும் தொடங்கியதாக ஹிஸ்புல்லா அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. வெட்கக்கேடான சர்வதேச மௌனம் என்று அது குறிப்பிட்டுள்ளது. பாலஸ்தீனம், லெபனான், சிரியா மற்றும் ஏமனில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை ஆதரிப்பதன் மூலம் அமெரிக்கா வேண்டுமென்றே பிராந்தியத்தை இஸ்ரேலின்மைக்கு ஆளாக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. பாலஸ்தீன எதிர்ப்புக்கும் காசா மக்களுக்கும் அதன் அசைக்க முடியாத ஆதரவை ஹிஸ்புல்லா மீண்டும் உறுதியளித்துள்ளது. அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் மற்றும் உலகளாவிய ஆர்வலர்கள் இந்த அழிப்பு போரில் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டாண்மைக்கு எதிராக களமிறங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மனித குலத்துக்கு எதிரான தொடர்ச்சியான குற்றமாக விவரித்ததை நிறுத்துவதில் விரைவாக செயல்படவும் இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்த குரல்களை எழுப்பவும் சர்வதேச சமூகம், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு ஹிஸ்புல்லா அழைப்பு விடுத்துள்ளது. பாலஸ்தீனம் நாட்டின் மைய காரணமாக இருக்கும் காசா கண்ணியம் மற்றும் மீள்தன்மையின் அடையாளமாக நிற்கும், மேலும் நீதி மற்றும் புனித உத்வேகமாக இருப்பார்கள் என்று ஹிஸ்புல்லா அறிக்கையில் வலிமையாக கண்டித்து குறிப்பிட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டு இருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் கமாஸ் இலக்குகளை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் குறைந்தது 330 பாலஸ்தீனியர்களுக்கு மேல் பலியாகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் கமாஸ் போரில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து ஏற்பட்ட மிக மோசமான தாக்குதல் இதுவாகும் எனவும் செவ்வாய்க்கிழமை காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களை ஜோர்டான் வன்மையாக கண்டித்துள்ளது. நேற்று இரவு முதல் காசா பகுதியில் இஸ்ரேலின் ஆக்ரோஷமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான குண்டுவீச்சை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்றும் அரசாங்க செய்தி தொடர்பாளர் முகமது மோமானி கூறினார். இந்த ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அடிக்கோடிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்குவோம் எனவும் ஜோர்டான் வன்மையாக கண்டித்துள்ளது. ஜனவரி மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை நடத்திய வான்வழி தாக்குதல்களை ஈரானும் கண்டித்துள்ளது. இது மிகவும் மோசமான தாக்குதலாகும். வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பெக்காய் ஒரு அறிக்கையில் இந்த தாக்குதல்களை பாலஸ்தீன பகுதிகளில் இனப்படுகொலை மற்றும் இன அழிப்பு தொடர்ச்சி என்று குறிப்பிட்டதுடன் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா நேரடி பொறுப்பு கொண்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை ஈரான் வன்மையாக கண்டிப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.